ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு காம்படிட்டிவ். ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக வந்து கொடுத்துருந்தேன். அது 79 ஓபிசின்னு சொல்லி போட்டிருப்பேன், 80 யூஆர்னு சொல்லி போட்டிருப்பேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரா ஸ்கோர், சரிங்களா? அவங்க எடுத்திருப்பாங்க இல்லையா அந்த ப்ரோ ரேட்டட் மார்க்குன்னு. ஸோ இந்த மார்க்குக்கு மேலே இருக்கவங்களுக்கு சான்சஸ் அதிகம்னு சொல்லி நான் போட்டிருப்பேன். அது வந்து கட் ஆஃப் கிடையாது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அந்த லைனில் இருக்கவங்களுக்கு கட் ஆஃப் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 70 ஓபிசி இருக்கலாம். இதுல இருந்து ஒரு 5 மார்க் ஏறலாம். இது வந்து கட்டாயம் குறைய வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு. மேபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். எல்லா கேட்டகரியிலயும் ஒரு 5 மார்க்ன்றது இன்க்ரீஸ் ஆகலாம். சரிங்களா? இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா சொல்றதுக்காண்டி, சென்னை ஜோனோட ஃபுல் டீட்டெயில் அந்த மாரி எல்லா ஜோனுக்கும் எடுத்துட்டு வந்திருக்கேன். சென்னை, பெங்களூர், அடுத்து பார்த்தீங்கன்னா செகந்தராபாத். எனக்கு வந்து அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து கிடைக்கல. ரேங்க் லிஸ்ட்டே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு ஒரு ஜோனுக்கு வந்து லாஸ்ட்ல இருக்க கேட்டகரி நம்பர்ஸ் தான் வந்து கிடைக்குது. அதாவது 5000, 6000 அந்த ரேங்க்ல இருக்கவங்க பர்சனுக்கு தான் கிடைக்குது. ஸோ அத வச்சு கன்சிடர் பண்ண முடியல. இப்ப சென்னை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓபிசில 105, எஸ்சியும் பார்த்தீங்கன்னா 105, அடுத்து இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 58 நினைக்கிறேன். இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 58, எஸ்டி பார்த்தீங்கன்னா 43, அடுத்து யூஆர் இது 80, 182. ஸோ இது எல்லாருமே கேட்டதுனால யூஆர் வந்து எல்லாரும் யூஆருக்குள்ள போயிடுவாங்கன்னா ஆமாங்க. அந்த ரேங்க் மொத்தம் அவங்க செலக்ட் பண்ற பார்த்தீங்கன்னா 493 தான் எடுப்பாங்க. 1:1 தான், சரிங்களா? 1:1 தான் டிவிக்கு. அதனால தான் கட் ஆஃப் வந்து ஹையா இருக்கும் நான் சொல்றேன். ஸோ எல்லாருமே 1:3ன்னு சொல்லி சொன்னீங்க கமெண்ட் செக்ஷன்ல. 1:1 தான் கட் ஆஃப். அதாவது சாரி, டிவிக்கு போறது 1:1 தான் போவீங்க. இதுல அந்த டாப் 182 ரேங்க் வரீங்க இல்லையா? அந்த டாப்ல 182 ரேங்க் எடுக்கிறவங்க டைரக்டா எல்லாருமே யூஆர். அவங்க என்ன கேட்டகரியா இருந்தாலும் சரி, எஸ்டி, இடபிள்யூஎஸ், எஸ்சி எதுவா இருந்தாலும் சரி, டைரக்டா பாத்தீங்கன்னா அவங்க யூஆருக்குள்ள போயிடுவாங்க. அதுக்கடுத்து 183 ரேங்க் எடுத்திருக்காங்க பாத்தீங்களா? அவங்க பாத்தீங்கன்னா எந்த கேட்டகரியோ அந்த கேட்டகரி அதுக்கப்புறம் வரவங்க எல்லாம் அந்தந்த கேட்டகரியை ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வர பர்சன் எல்லாமே அந்தந்த கேட்டகரி ஃபில் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்கோர் அவங்க கொடுத்துருக்க ஸ்கோர் வச்சு நான் கன்சிடர் பண்றேன், சரிங்களா? அதாவது 461. இந்த 461ன்றது பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ். இவங்க எல்லாமே ஆன்சருக்கு வந்தப்போ பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ். அப்போ சராசரி பார்த்தீங்கன்னா 70 பிளஸ் இருக்கவங்களுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இதை நான் என்ன பண்ணியிருப்பேன் பார்த்தீங்கன்னா, இன்க்ரீஸ் பண்ணி 79ன்ற மாதிரி கொடுத்துருப்பேன். எதுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பாஸ் பண்ண கேண்டிடேட்ஸ். இப்போ நடுவில் வந்து இன்வாலிட் கொஸ்டின் பண்ணனால ட்ரேட்ல நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. பாஸ் பண்ண கேண்டிடேட் வெளியே போயிருக்காங்க. வெளியே ஃபெயில் அந்த கேண்டிடேட் உள்ள வந்திருக்காங்க. ஸோ அதை நான் கன்சிடர் பண்ணும்போது தான் 75 ரேஞ்ச் வந்து நான் சூஸ் பண்ணேன். அதாவது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா 5 மார்க் வந்து சூஸ் பண்ணேன். சரி, இப்போ இதுல இருந்து 70 நான் கன்சிடர் பண்றேன் அப்படின்னா யூஆர் கேண்டிடேட்ஸ் நான் வந்து 43 வந்து யூஆர் இவங்க டைரக்டா யூஆர் பிளேஸ் புடிச்சிட்டாங்கன்னா ரிமைனிங் 329 கேண்டிடேட்ஸ் ஓபிசி. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஆருக்குள்ள இவ்வளவு பேர் உள்ள போக முடியாது. ஓபிசி கேண்டிடேட் ஃபுல்லா ஒப்புனாலுமே நமக்கு வந்து அடிஷனல் மெம்பர்ஸ் ஓபிசில இருந்து வெளியே போறாங்க. சோ அதனால நான் என்ன பண்ணேன்னா ஓபிசிக்கு 75 எடுத்திருக்காங்க இல்லையா? அதாவது இது என்னன்னா ப்ரோ ரேட்டர் கிடையாது, நார்மல் மார்க் இருக்கு பாத்தீங்களா? அந்த ரா மார்க், அந்த மார்க்ல 75 எடுத்தவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அடுத்து இடபிள்யூஎஸ் வேகன்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 56 போது மேக்ஸிமம் 50 மார்க் எடுத்தவங்க கூட பாசிபிள் இருக்கு. இந்த 50 மார்க் எடுத்திருக்காங்க இடபிள்யூஎஸ் அவங்க கூட பாசிபிள் இருக்கு. ஏன்னா 56 பேர் வேணும், 37 தான் நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ மேபி இன்பிட்வீன்ல நிறைய மார்க் வந்து ஃபெயில் ஆன பர்சன் பாஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால 50 அபவ் எடுத்தவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதே மாதிரி எஸ்சி கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா 105 போது நான் இதுக்கும் 70 நான் மார்க் பண்றேன், சரிங்களா? ஓபிசி 75, ஓபிசி 75, யூஆர் பார்த்தீங்கன்னா அதே 75 நான் கொடுக்குறேன். யூஆருக்கு 75. ஸோ இந்த கேட்டகரிலாம் எல்லாமே உள்ள வந்துருவாங்க. இதுல டாப்ல இருக்க பர்சன்லாம் உள்ள வந்துருவாங்க. ஸோ அதே மாதிரி இதுலயும் 70ன்ற ரேஞ்ச் கொடுக்குறேன். அடுத்து எஸ்டி பார்க்கும்போது ஒரு 55 இல்ல 50 ரேஞ்சுன்றது கரெக்டா அப்ராக்சிமேட்டா இருக்கு. அதாவது இப்போ நம்மளோட இது பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எந்த ஸ்கோர் எடுத்திருக்கேன் ப்ரோ, நான் கொஞ்சம் சேஃபான்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ரா மார்க், சரிங்களா? ரா மார்க் யூஆருக்கு வந்து ப்ரோ ரேட்டர் சைக்கிள்ல ரா மார்க் ஒரு 75 அபோவ் இல்ல 70 ரேஞ்ச், 75 to 70 இந்த ரேஞ்சுன்றா ஓகே. அதே தான் ஓபிசிக்கும் வரும், சரிங்களா? ஓபிசி ரெண்டுமே ஒரே கேட்டகரியில ஃபுல் பண்ற மாதிரி மிஞ்சி போனா அந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் தான் டிஃபரன்ஸ் இருக்கும். அடுத்து எஸ்சி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 70 to 65 இந்த ரேஞ்ச்லயும், இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 60 to 50. ஏன்னா அவங்களோட இது லிஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கு இடபிள்யூஎஸ். அதே மாதிரி எஸ்டியும் கம்மியா தான் இருக்கு. எஸ்டியை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 55 to 50 இந்த ரேஞ்சில், சரிங்களா? இந்த ரேஞ்சில் இருக்க கேண்டிடேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து சிபிஐடியில் என்ன நடக்குன்னு தெரியல. ஸோ அதை மீறி நீங்க இந்த கேண்டிடேட்ல இந்த லிஸ்ட்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்மளோட லிஸ்ட் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நீங்க சிபிஐடி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தீங்கனாலும்
அதை வச்சு தான் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் ஆகுதான்னு சொல்லி தெரியும். சரிங்களா? ஸோ இந்த கேட்டகரியில் இருக்க பர்சன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து சென்னை ஜோன்ல பாசிபிலிட்டிஸ் இருக்கு வரத்துக்கு. சரிங்களா? லாஸ்ட் வீடியோ போட்டிருப்பேன். அது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ப்ரோ ரேட்டர் வச்சு போட்டிருப்பேன், நார்மல் வச்சும் போட்டிருப்பேன். நீங்க நார்மல் பார்த்தாலும் சரி, இல்ல இந்த இதை நீங்க கரெக்டா பார்த்தாலும் சரி, யூஆர் பர்சன் வந்து 70 to 75 அபோவ் இருக்கீங்களுக்கு பாசிபிள் இருக்கு. அந்த யூஆர்லயே பார்த்தீங்கன்னா இந்த 75 அதாவது அந்த 70 எட்ஜ்ல இருக்கீங்க இல்லையா, இவங்களுக்குலாம் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். நான் என்ன சொல்லணும்னா இதை இப்படி எழுதிக்கலாம் நம்ம. அதாவது 75 பிளஸ் 75 பிளஸ்ல இருக்கவங்க எல்லாமே யூஆர்ன்ற கேட்டகரி. அந்த லிஸ்ட் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணலாம். ரா மார்க்கு ரேங்க் சீட் வந்தப்போ கொடுத்த ரா மார்க். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு 5 மார்க் ஏறி இருக்கும். ஸோ அதனால அந்த 5 மார்க் நான் ஃபுல்லாவே கன்சிடர் பண்ணல. சரிங்களா? இது வந்து சென்னை ஜோன். அடுத்து பார்த்தீங்கன்னா பெங்களூர் கேண்டிடேட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. பெங்களூருக்கு வந்து போடும் ப்ரோ. ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்படி பார்க்கும் பெங்களூர் பார்த்தீங்கன்னா வேகன்சி ரொம்ப அதிகங்க. எதுக்கு பெங்களூர் வந்து நிறைய பேர் போனீங்கன்னு தெரியல. ஸோ என்னோட இது என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொங்கன் ரயில்வேஸ் இருக்கு. ரொம்ப என்ன சொல்றேன்னா சீனரிஸ் ரூட். கொங்கன் ரயில்வேஸ், தூர்தர்ஷன் ஃபால்ஸ், டனல்ஸ் நிறைய இருக்கு. அந்த மாதிரி நிறைய சீனரிஸான ரூட்ஸ் இருக்கு அந்த ரயில்ல. ஸோ நானும் அந்த ரூட்ஸ்ல நான் டிராவல் பண்ண ஆசைப்பட்டு பெங்களூர் தான் போகலாம்னு நினைச்சேன். சரி பெங்களூர் போட்டா வீட்டு டிஸ்டன்ஸ் ரொம்ப லாங் ஆயிடுமே சொல்லி தான் சரி சென்னையை போகலான்னு சொல்லி போட்டது. நான் அந்த சீனரிஸ்க்கு மட்டும் தான் நான் வந்து பெங்களூர் சூஸ் பண்ண தவிர மத்தபடி ஒர்க் நேச்சர்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ நீங்க எதை சூஸ் பண்ணீங்க தெரியல. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் பெங்களூர் சூஸ் பண்ணது காரணம் அந்த கொங்கன் ரயில்வேஸா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி நம்ம இருக்கட்டும் அது. பெங்களூர்ல பாத்தீங்கன்னா உங்க கேட்டகரி ரேங்க்ல யூஆர் 640 கொடுத்துருக்காங்க. அடுத்து எஸ்சி 235. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எஸ்டி 118. அடுத்து ஓபிசி 426, 157ன்றது இடபிள்யூஎஸ். சரிங்களா? இதான் உங்களோட கேட்டகரி. ஸோ நமக்கு வந்து இப்போ யூஆர்ல இருந்து இவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ யூஆர்ல மொத்தம் எத்தனை வேகன்சி பார்த்தீங்கன்னா டோட்டலா 1500 சம்திங் வருது. சரிங்களா? 1576 சம்திங் வருது. ஓகே. இப்போ வந்து யூஆர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேகன்சி 1:1 640 பேர் உள்ள போனோம். மொத்தம் 1500. ஸோ 1500 போது இந்த ரேஞ்சில் நிக்கணும். 75 அபோவ் இருக்கவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். சரிங்களா? அதாவது ஆன்சர் கீ வந்தப்போ இருந்த ரா ஸ்கோர் இருக்கு இல்லையா 75 அபோவ் இருக்கும். என்ன ப்ரோ 1200 தான் இருக்கு, இன்னும் 300 பேர் இருக்குன்னீங்கன்னா நிறைய பேர் இன்பிட்வீன்ல நிறைய பேர் ஃபெயில் ஆயிருந்தாங்க. பார்ட் பி அவங்க வந்து இன்வாலிட் கொஸ்டின் மாத்திரனால நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால நான் 75 நான் மார்க் பண்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு கொஞ்சம் ரிஸ்கா இருக்கு. ஓவராலா 75. சரிங்களா? ஓவராலா 75 இருக்கவங்க சேஃபா இருக்கலாம். சேஃப் மீன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நீங்க. ஸோ அந்த கேட்டகரி லைன்ல பார்க்கும்போது யூஆர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா 640 வேகன்சிஸ் வருது. 640 போது உங்களுக்கு பாருங்க இந்த லைன்லயே யூஆர் வந்து 640 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது கிட்டத்தட்ட 75 அபோவ் தான். ஏன்னா வந்து இங்கேயே 320. ஸோ நம்ம 75 எடுத்துட்டாலுமே இதே 1000 தாண்டிடுது. ஸோ அதனால நான் என்ன பண்றேன்னா 80ன்ற ரேஞ்ச் எடுக்கிறேன். அப்போ வந்து ரேங்க்கு ஒரு 77 to 80 இந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு யூஆருக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது முன்ன வந்த ஆன்சர் கீயோட ரேங்க்ல 77 to 80ல இருக்கவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. யூஆர் கேண்டிடேட்டா உள்ள போறதுக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓபிசி. ஓபிசில பாத்தீங்கன்னா 426. 426னும் போது அந்த ரேஞ்சும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் உள்ள போயிட்டாங்க, யூஆருக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா இதுல இருக்க பாதி பேர் வந்து வரலாம். 75 அபோவ் இருக்கவங்களுக்கு பாதி பேர் வந்து உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ மொத்தம் நீங்க எப்படி கன்சிடர் பண்ணாலுமே 75 இந்த ரேஞ்ச் வந்து தொடர்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஓபிசி 75 கீழே இருக்க பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ரொம்ப ரொம்ப கம்மி. 75 கீழ இருந்து ஆள் எடுக்கிறன்றது ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயம். ஏன்னா பாத்தீங்கன்னா ஓபிசியோட கேட்டகரி இந்த 890 இந்த 130 நீங்க சேர்த்துட்டாலே உங்களுக்கு ஓபிசி யூஆரோட கேட்டகரி ஃபுல்லாவே க்ளோஸ் ஆயிடுது. ஆனா இங்க பாருங்க இடபிள்யூஎஸ்லயும் எஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா இந்த ரேஞ்சில் பாத்தீங்கன்னா ஒரு 200 மெம்பர்ஸ் இருக்காங்க. 250, 300 மெம்பர்ஸ் இருக்காங்க அப்ராக்சிமேட்டா. ஸோ அதனால பாத்தீங்கன்னா 75 அபோவ் 75 நிக்காம 77, 78, 79 இந்த ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு ஓபிசி சேஃப். அடுத்து இடபிள்யூஎஸ். இடபிள்யூஎஸ் பாத்தீங்கன்னா நீங்க வந்து 157 கேட்டகரிஸ்ங்க. 157 157 வேகன்சிஸ் இருக்கு இடபிள்யூஎஸ்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த 35 மெம்பர்ஸ் வந்து நான் யூஆர்ல கன்சிடர் பண்ணனா மீதி 190ல இந்த ரேஞ்ச் வரையும் 70 அபோவ் வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 70 அபோவ் இருக்கவங்க வரையும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மார்க் இடபிள்யூஎஸ்குள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இன்பிட்வீன்ல மேல நிறைய பேர் வந்து இருந்தாங்க, அவங்கலாம் வந்து கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 103. அதாவது 70 ஓகே. இந்த பிரைஸ்ல இந்த ரேஞ்சில் இருக்கவங்க 70 to 75 ரேஞ்சில் இருக்கவங்க சில பேர் 70 பார்டர்ல இருக்கவங்களுக்குலாம் கொஞ்சம் டிமாண்டா இருக்கும். அந்த 74 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கவங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் கொஞ்சம்.
அடுத்து எஸ்சி கேட்டகரி. எஸ்சி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 235 வேகன்சிஸ். நல்ல வேகன்சிஸ் 235. அத பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 70 பிளஸ் இருக்கவங்களுக்கு நல்ல வாய்ப்புங்க. ஏன்னா இதுவரையும் நான் யூஆர்ல கன்சிடர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். யூஆர்ல கன்சிடர் பண்ணா 235. ஏன்னா இத கூட 96 கூட யூஆர்ல கன்சிடர் பண்ணலாம். ஸோ எப்படி பார்த்தாலுமே இந்த ஓவராலா வேகன்சிஸ்ல வந்து பெங்களூர் பொறுத்தவரைக்கும் அன்பிரெடிக்டபிள் மாரி தான் இருக்கு. ஸோ நீங்க எந்த இதுவா இருந்தாலும் சரி 77 பெங்களூர் டோட்டலாவே 77 மார்க்குக்கு மேல இருக்கவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க. ஏன்னா 76, 75 கூட கன்சிடர் பண்ண முடியல. ஏன்னா எல்லா ரேஞ்சுமே அந்த தட்டுலயே தட்டுது. கரெக்ட்டா அந்த 75ல எடுத்துட்டோம்னா நெறைய பேர் வராங்க. ஸோ அதுக்கு இன் பிட்வீன்ல எடுக்கிற மாரி தான் இருக்கு. ஸோ இன்கேஸ் நடுவுல மேல இருக்க பெர்சன் நெறைய மார்க் எடுத்தவங்க ஃபெயில் ஆயிருந்தாங்கன்னா, எல்லாத்துலயும் அந்த 5 மார்க் ஏறிடுங்க. நம்ம 75ன்னு சொன்னது எல்லாமே 80யா மாறிடும். ஸோ அந்த ஒரு வாய்ப்புகளும் இருக்கு. சரிங்களா? அதனால 75ல இருக்கவங்க எதிர்பார்க்கலாம். நம்ம மார்க் உள்ள வரதுக்கு எதிர்பார்க்கலாம். இடபிள்யூஎஸ் மட்டும் 70ல இருக்கவங்க எதிர்பார்க்கலாம். எஸ்சியும் பார்த்தீங்கன்னா 75, ஓபிசியும் 75. ஸோ யூஆர்க்குள்ள போனோம்னா நம்ம 80ன்னு சொல்லி கன்சிடர் பண்ணலாம். அதாவது 80ன்றது நீங்க அந்த ரா மார்க் எடுத்திருப்பீங்க இல்லையா? ஆன்சர் கீ வந்தப்போ, அந்த மார்க்ல இருக்கும்போது உள்ள போறதுக்கான இது பாசிபிலிட்டி சொல்றேன். அண்ட் எஸ்சி கேட்டகரி பார்த்தீங்கன்னா, எஸ்டி கேட்டகரி பார்த்தீங்கன்னா 1118. 118 வேக்கன்சிங்க. கிட்டத்தட்ட இவங்கள கன்சிடர் பண்ணா கூட 118ன்னா 63க்கு மேல 63க்கு மேல எடுத்தவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் ஹை. சரிங்களா? ஸோ இதுல டோட்டலா நம்ம என்ன கன்சிடர் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் ஆனு அதாவது சிபிடி 2 மார்க் எடுத்தவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நான் சொல்றேன். யூஆர் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா 80 அபோவ் எடுத்திருக்கானா, ஓகே. உங்களுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்கு. எஸ்சி கேண்டிடேட்டா பார்த்தீங்கன்னா, எல்லாமே 75 75ன்ற ரேஞ்சுன்றது பாசிபிலிட்டிஸ். எஸ்டி பார்த்தீங்கன்னா 63ன்றது பாசிபிலிட்டிஸ். ஓபிசி 77 பிளஸ். இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா 70. ஸோ இந்த மார்க்ல இருக்க லிஸ்ட் எல்லாமே நீங்க ஓரளவுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க் வருதுன்றது. ஏன்னா வந்து அதோட ஸ்கோர் என்னன்னு தெரியல. சிபிடியோட ஸ்கோர் தெரியல. மேபி அங்க நல்லா பெர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி நடந்திருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து டிராப் ஆகும். ஆவரேஜ் டிராப் ஆச்சுன்னா பாசிங் மார்க் அதாவது ஹையஸ்ட் மார்க்கே பார்த்தீங்கன்னா ஒரு 20 மார்க்ன்றத எக்ஸ்பெக்ட் பண்ற மாரி இருக்கும். ஸோ 20 மார்க் வச்சு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்காது ஓவரால் ஸ்கோர்ல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வந்தா தான் வந்து கிளியரான டீட்டெயில் தெரியும். ஸோ ஆனா இந்த மார்க்ல இருக்க லிஸ்ட் வந்து ஓரளவுக்கு நீங்கலாம் வந்து பார்க்கலாம் வரும்ன்றத. சரிங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, செகந்திராபாத். சென்னை மாரியே தான் வந்திருக்கும். ஜோன் பார்த்தீங்கன்னா, கிட்டயா இருந்திருக்கும். செகந்திராபாத்ல 2 டிவிஷன்ஸ் இருக்கு சரிங்களா? ஆனா இவங்க வந்து பேனல் குடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரே இதா தான் குடுத்துருக்காங்க. அதாவது கட் ஆஃப் வந்து ஒரே இதா தான் குடுத்துருக்காங்க. ஸோ யூஆர்க்கு பார்த்தீங்கன்னா, செகந்திராபாத். யூஆர்க்கு வந்து 2 லிஸ்ட்டா குடுத்துருக்காங்க. 248 ஒண்ணாவும், பிளஸ் 756 ஒண்ணாவும். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஓபிசி. ஓபிசி பார்த்தீங்கன்னாலும் அதே மாரி தான். 152 பிளஸ் 491. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, எஸ்சி. எஸ்சி பார்த்தாலுமே 125 பிளஸ் 273. நெக்ஸ்ட் எஸ்டி. எஸ்டி பார்த்தனாலுமே 74 பிளஸ் 145. அதுமாரி நெறைய பேர் கேட்டிருந்தீங்க, ப்ரோ கட் ஆஃப் கம்மியா தானே ப்ரோ இருக்கு. 30, 40 தான் இருக்கு. நீங்க ஏன் ப்ரோ 70 சொல்றீங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஏன்னா 70க்கு மேலேயே நெறைய பேர் இருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. நான் ஒரு ஸ்லைட்ல சொல்லியிருப்பேன். எந்த ரேஞ்ச்ல எவ்வளோ மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அத வச்சு தான் சொல்றேன். 70க்கு மேலேயே தான் கட் ஆஃப் வந்து நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓபிசிலாம். ஸோ இது வந்து பாசிங் அதான் 1:8க்கு ஆள் வேணுன்றபோது, அவங்களுக்கு வந்து மெம்பர்ஸ் இல்ல. 1:8 மெம்பர்ஸ் ஃபுல் பண்றதுக்கு எந்த ஜோன்லயுமே இல்ல. எல்லாத்துலயும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்காங்க. 40, 50 கம்மியா இருக்காங்க. ஆனா சென்னை ஜோன்ல பெரிய டிராபேக் இருக்கு. ஸோ அதனால சிபிடி 2ல பார்ட் பி பாஸ் பண்ண எல்லா கேண்டிடேட்ஸுமே வந்து உள்ள எலிஜிபிள் ஆயிட்டாங்க. ஸோ அதே மாரி பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ். இடபிள்யூஎஸ் பார்த்தீங்கன்னா, இதுல ஒரு 66 ஒண்ணும் பிளஸ் 194 இருக்கு. சரிங்களா? டோட்டல் வேக்கன்சிஸ்ல நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா, ஒரு பெரிய ஹியூஜ் வேக்கன்சிஸ் தான் குடுத்திருந்தாங்க. ஒரு 2500 ரேஞ்ச் கிட்ட இருந்துச்சு. இப்ப டோட்டலா வேக்கன்சிஸ் நீங்க இதுல எதிர்பார்த்தீங்கன்னா 248 பிளஸ் 756 அதாவது 1004 வேக்கன்சிஸ் வந்து யூஆர்ல இருக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட் 152 பிளஸ் 491ல பார்த்தீங்கன்னா 343
இதுலயும் பாத்தீங்கன்னா 398 643 சாரி. இதுல 223 வேகன்சிஸ், 260 வேகன்சிஸ். சரிங்களா? இதுதான் டோட்டல் வேகன்சிஸ் அவங்க கொடுத்துருக்க லிஸ்ட்ல டோட்டல் வேகன்சிஸ் இது. ஸோ அவங்களோட பேஸ் ஸ்கோர் ஆனால் பார்த்துருவோமா என்ன ரேஞ்ச் வருதுன்னு. அதாவது பேஸ் ஸ்கோர் மீன்ஸ் என்னென்ன கேட்டகரி மெம்பர்ஸ் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி நம்ம வந்து பார்க்குறோம். இப்போ வந்து ஆவரேஜா உங்களுக்கு தேவைப்படுற ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு 2500. ஸோ இது டோட்டலாக கால்குலேட் பண்ணிடுவோம். எவ்வளோ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வருதுன்றதை பார்க்கறதோட கரெக்டாக எவ்வளோ வருதுன்னு பார்த்துருவோம். அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2528 இதுதான் டோட்டல் வேகன்சிஸ் அவங்களோடது. சரிங்களா? 25 டோட்டல் வேகன்சிஸ். இதுல வந்து 25 கேண்டிடேட்ஸ் 2500 கேண்டிடேட்ஸ் எதுல வராங்க பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா 60 அபோவ்ன்ற இதுலயே வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த 2500 நான் 65ன்றது கன்சிடர் பண்றேன். ஏன்னா நியரஸ்ட் வந்து மேல இருக்க நிறைய பேர் வந்து இன்வாலிட் ஆயிருக்கும் இல்லையா கொஸ்டின். ஸோ அதில் பாஸ் பண்ணியிருப்பாங்க. இதுல நான் 65ன்னு சொல்றேன். 65ன்றது ஓவராலா மொத்தம் இதுவும் சேர்க்கும் போது. ஸோ ஒரு கேண்டிடேட் அதாவது ஒரு ரிசர்வேஷன் லைன்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யூஆருக்கு வந்து 1004 வேணும். சரிங்களா? 1004 வேணும். ஆனா இந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1004ன்றதே உங்களுக்கு வந்து இந்த லைன்ல 70 அபோவ் தான் வந்து நிக்குது. ஸோ அப்போ 70 அபோவ்ன்றது இந்த லைன்ல கேட்டகரி எல்லாருமே வந்து மேல வந்துருவீங்க யூஆருக்குள்ள. 70 அபோவ்ன்றது யூஆருக்குள்ள வந்துருவீங்க. ஸோ மேல அந்த 1000ன்றது நான் 800 எடுத்திருக்கோம். 200 கேண்டிடேட்ஸ் வந்து அந்த ஃபைல் ஆன பர்சன் உள்ள வந்திருப்பாங்கன்ற கன்சிடர் பண்ணி நம்ம வந்து 70 அபோவ் இருக்கவங்களுக்கு யூஆருக்குள்ள வந்துடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அதை விட்டீங்கன்னா ஓபிசி வந்து 643 வேகன்சிஸ். 643 வேகன்சிஸ்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சிலேயே நின்றுது பாருங்க. ஓபிசியோட இதுல இந்த இதுலயே. ஸோ 500 + 600 1000 லெவல் தான் வருது. 200 மெம்பர்ஸ் அடிஷனலா இருக்காங்க. ஸோ இதோட கட் ஆஃப் நான் என்ன செக் பண்றேன்னா 65 அபோவ்னும் போது நான் 67 எடுக்கிறேன். 67 ஓபிசி வந்து 67 இருக்கவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகேங்களா? அதாவது இது எல்லாமே ஆன்சர் கீ வந்தப்போ வந்த ஸ்கோர். ரா ஸ்கோர் ஒண்ணுல ஆன்சர் கீ வரும்போது செக் பண்ணிருப்போம் இல்லையா? ஏதாவது ரேங்க் குருஜி, ரேங்க் மித்ரா அதிலே போட்டு ஸோ அதுல வந்த ஸ்கோர்ஸ். அந்த ஸ்கோர் இதுக்கு மேல இருந்தா பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்றேன். எஸ்சி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஒரு 400 பேர். எஸ்சி எங்க இருக்கீங்க? எஸ்சி கேண்டிடேட் இதுல. ஸோ இந்த இதுல 400 பேர். ஸோ டோட்டலாவே ஓவராலே நம்மளுக்கு எவ்வளவு வந்திருக்கு? சாரி இது வந்து ஓவரால் வேகன்சிஸ் நினைக்கிறேன். இது வந்து பிளஸ் வந்து 800 வருது. இதுல வந்து 600 வேகன்சிஸ் ஆமா 200 அதிகமா இருக்கு. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 194 194னா இல்ல 65 போச்சுன்னா 100 சம்திங். ஸோ இதுலயும் 398ன்றது இங்க வருது. ஸோ இந்த ரேஞ்சிலையும் பாத்தீங்கன்னா நான் வந்து மார்க் பண்றேன் 60 அபோவ். அந்த இதுல நான் 63 வந்து இதுக்கு வந்து கொடுக்குறேன். எதுக்கு 63 கொடுக்குறேன்னா கீழே இருக்கு பிட்வீன் இது ஆட் பண்ணாலே உங்களுக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு 600 ரேஞ்ச் கிட்ட வருது. நம்மளுக்கு தேவை வந்து பாத்தீங்கன்னா 400 தான் தேவை. ஸோ அதனால இது அப்பர் லிமிட்ல நான் செக் பண்றேன். 63ன்ற மார்க்கு மேல இருக்கவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் ஹையா இருக்கு. அதே மாதிரி எஸ்டி கேண்டிடேட் பாத்தீங்கன்னா 223 தான் கொடுத்துருக்காங்க. நான் அதை பாத்தீங்கன்னா 55ன்ற கேண்டிடேட்ல மார்க் பண்றேன். 55 மார்க் எடுத்தவங்களுக்கு எஸ்டில பாசிபிலிட்டிஸ் ஹை. அடுத்து இடபிள்யூஎஸ் கேண்டிடேட். இடபிள்யூஎஸ்க்கு 260 வேகன்சிஸ்ங்க. மொத்தம் 260 வேகன்சிஸ். 260ல இவங்க 60 பேர் போயிட்டாங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்ச் வந்துருது. அதாவது கிட்டத்தட்ட 50 இத டச் பண்ணும்போது தான் உங்களுக்கு 260ன்றது வருது. ஏன்னா மேல இந்த கேட்டகரி நான் கோடு போட்டிருக்கேன் இல்லையா? அவங்க எல்லாமே யூஆர்க்குள்ள என்ட்ரி ஆயிட்டாங்கன்னா, இந்த லைன்ல 159 அதுல ஒரு 80 போயிடுச்சுனாலும் உங்களுக்கு 70 இதுல ஒரு 340ன்ற ரேஞ்ச் வருது. அதாவது இந்த கேண்டிடேட் வந்து மேல 80 போயிடுச்சுன்னா 200 வருது. ஸோ 200 இந்த ரேஞ்ச் கரெக்ட் தான். 55 அபோவ் 55 அபோவ்லயே நான் என்ன பிளேஸ் பண்ணுவேன் அப்படி பார்த்தீங்கன்னா, 50 சாரி 58 நான் சூஸ் பண்ணுவேன். 58 அதுக்கு மேல இருக்கவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ அப்ப இந்த ஜோனோட வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா, யூஆர் தான் ரொம்ப இதுவாவே இருக்கு உங்களுக்கு. யூஆர் பார்த்தீங்கன்னா 70. சதந்திரபாத், சென்னை ஒரு நல்ல ஜோனுங்க. பெங்களூர்ல கம்பேர் பண்ணும்போது சதந்திரபாத் ஒரு பெஸ்ட் ஹையஸ்ட் வேகன்சியா இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஆவரேஜ் வந்து கம்மியா தான் இருக்கு கட் ஆஃப்ன்றது. அடுத்து ஓபிசி பார்த்தீங்கன்னா 67. இது எல்லாமே சிபிடி மார்க். அதாவது சிபிடி 2ல இந்த மார்க் எடுத்திருப்பீங்க இல்லையா? அவங்க எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ற ஸ்கோர். மேபி இதுல இருந்து சேஞ்சஸ் ஆகலாம். 5 மார்க் கூட இருக்கவங்களுக்கு முன்ன போலாம். அதாவது இதுல வந்து சதந்திரபாத் ஜோன் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மார்க்ஸ் வந்து இன்வாலிட் பண்ணியிருக்காங்க. அதாவது 8 மார்க் வந்து ஆட் ஆயிருக்கு எல்லாத்துக்குமே. ஸோ அந்த மார்க் நான் ஆட் பண்ணல. அதுக்கு ஆட் பண்றதுக்கு முன்னாடி இருந்த ஸ்கோர் சரிங்களா?
அடுத்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் 58. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்சி 63 வருது. ஸோ இதுலேயே எஸ்டி பார்த்தீங்கன்னா 55. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கவங்களாம் கொஞ்சம் சேஃபாகவே இருக்கலாங்க. ஸோ இதுலேருந்து ஒரு 5 மார்க் நீங்க கூட இருக்கீங்க. ஒரு கேட்டகரியில நான் சொன்ன இந்த ரேஞ்சில இருந்து ஒரு 5 மார்க் கூட இருக்கீங்க. அதாவது ஆன்சருக்கு வந்தப்போ அந்த ரேஞ்சில் இருக்கும்போது 5 மார்க் கூட இருக்கீங்கன்னா பெட்டர் சான்சஸ் அதிகமாகவே இருக்கு உங்களுக்கு. சரிங்களா? சிபிஐடி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாலுமே மார்க் மாறும். எதுனால மார்க் மாறும்னா சிபிஐடி 2 ஷிஃப்ட் நடந்திருக்கு. ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஷிஃப்ட் வைஸ் ஜோன்ல கனெக்ட் பண்றாங்களா? இல்ல ஓவரால் ஷிஃப்ட்டுக்கு வந்து ஓவரால் ஜோன்ல கனெக்ட் பண்றாங்களான்னு தெரியல. அதாவது 2 ஷிஃப்ட் ஒண்ணா இது பண்ணி ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறாங்களா இல்ல என்னன்னு தெரியல. ஸோ அதனால நீங்க அந்த ஸ்கோரை கனெக்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா ஏன்னா ரொம்ப டிஃபரன்ஸ் வராது. அந்த ஸ்கோரை பார்த்தீங்கன்னா 1 மார்க் 1/2 மார்க் தான் வித்தியாசம் இருக்கும். ஸோ அதனால தான் ஒரு 5 மார்க் நான் சொன்ன டேட்டாவோட கூட இருந்தீங்கனாலே உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷன் சுதந்திராபாத். And thank you for watching this video.